Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மதிமுக திமுக கூட்டணியில்தான் நீடிக்கும் எனவும் பாஜக வதந்திகளை பரப்பி சதி செய்வதாகவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இந்த அரசு தளபதி ஸ்டாலின் அரசு அதனுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்து கோவில்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்கிறார். ஆகவே இது மதச்சார்பற்ற அரசு. இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அரசு. 37,000 கோடி மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க விடாமல். அதே போல கல்வித்துறையில் 2 லட்சம் கோடி, 37,000 லட்சம் கோடி, இப்போது 2 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு அனுமதிக்காமல் மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிடியன் மாடல் கவர்மெண்ட், திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே உள்ள பிற மாநிலங்களை எல்லாம் கவர்ந்திருக்கிறது. அந்த மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசை போல நாம் இருக்க வேண்டும் நினைக்கிறார்கள். இந்தியை எதிர்த்து ரத்தம் சிந்தினோம், துப்பாக்கி முனைகளுக்கு முன்னாலே நின்றோம் 65-இல். இன்றைக்கு இந்தியை கேரளம் எதிர்க்கிறது, இந்தியை கர்நாடகம் எதிர்க்கிறது, இந்தியை மராட்டியம் எதிர்க்கிறது, இந்தியை மேற்கு வங்காளம் எதிர்க்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும், இந்த கூட்டணியில் தான் இயங்கும். மறுமலர்ச்சி திமுக அணி மாறப் போகிறது. எந்த முட்டாப்பை வந்து சொல்லுங்க, 8 காலம் எங்களுக்கு ஒரு காலம் கூட போட மாட்டீங்க. மதிமுக அணி மாறப் போகிறது, பிஜேபிக்கு தூது விடுகிறது. கூறுகிட்டவனே அவன் நரேந்திர மோடியை சந்தித்தானாம், கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக சந்தித்தானாம். சதிகார கூட்டமை எங்களை அழிக்க என்னென்னவோ பாடங்களை எல்லாம் ஏவினீர்கள். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், மகாபாரதம் என்கின்ற இதிகாசத்தில் கர்ணனின் கவச குண்டலங்களை தேவேந்திரன் மாறுவேடம் அணிந்து வந்து கவர்ந்து கொண்டு போனான். அதனால் தான் குருஷேத்திரத்தின் 16ஆம் நாள் போர்க்களத்திலே கர்ணன் மடிந்தான் என்று இதிகாசத்திலே எழுதியிருக்கிறது. கர்ணன் கவச குண்டலங்களை வேண்டுமானால் தேவேந்திரனிடம் இழந்திருக்கலாம். ஆனால் உங்கள் சகோதரன் வைகோவின் நேர்மை என்னும் கவசத்தை எவராலும் அகற்ற முடியாது. நேர்மை நாணயம் பிறந்த பொன்னாடாம் தமிழ்நாட்டுக்கு சேவை. உலகில் எந்த கோடியிலே வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கு ஒரு தீங்கு என்றால் அதை தடுப்பதற்கு இயற்கை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு வன்மையை, இந்த நான் நலத்தை அதற்குத்தான் செலவழிப்பேனே தவிர என் சுயநலத்துக்காக. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.